தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணியை புறக்கணித்தார் காங்கிரஸ் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்தியா கூட்டணியை புறக்கணித்தார் காங்கிரஸ் அதிர்ச்சி. இந்தியா கூட்டணியை உருவாக்கிய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் மு.க. ஸ்டாலின். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் மு.க. ஸ்டாலின். 2016 தமிழக சட்டசபை தேர்தல் வரை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தது. ஆனால் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்துள்ளது. தேசிய அளவில் திமுக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தேசிய அளவில் தலைமை வகிக்கிறது. ஆனால் காங்கிரஸோ திமுகவோடு முரண்பட்டு நிற்கிறது. ஆக திமுக இந்தியா கூட்டணியில் இனிமேல் இருக்குமா என்பது கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்தவுடன் பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் தேநீர் விருந்து அளித்தார். இந்த தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் புறக்கணித்தனர். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி ஜனதா கட்சி, ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்தன. ஆனால் திமுக மட்டும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு இந்தியா கூட்டணியை புறக்கணித்துள்ளது. திமுக சார்பில் அதன் சட்டசபை பாராளுமன்ற குழு தலைவர், மக்களவை குழு தலைவர் கனிமொழி அவர்கள் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார். சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த இந்த தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொண்டது இந்தியா கூட்டணியை திமுக புறக்கணிப்பதாக கூறப்படுகிறது. இது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக தேசிய அளவில் நடுநிலை வைக்கப் போகிறதா, பாஜக பக்கம் சாயப் போகிறதா என்பது தெரியவில்லை. தற்பொழுது பாஜகவை பகைத்து கொள்ள திமுகவுக்கு மனதில்லை. நடுநிலையாக திமுக உள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தன. ஆனால் திமுக மட்டும் கலந்து கொண்டது.